நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பனானா ஹல்வா எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பொருள் தான் தேவைப்படும். நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணும். ஸோ இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம். நீங்கள் நேந்திரன் பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மொந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மசிச்சு கூட விட்டுக்கலாம், அப்படி கூட பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம அந்த பட்டர் ஷீட் ட்ரே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு அப்போ தான் ஈஸியாக டீமோல்ட் பண்ண வரும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு முந்திரி பாதாம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ளைனாக கூட ஹல்வா பண்ணலாம். அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஃபைனாக இருந்தால் அல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் பிடிக்கல, நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா 5 நிமிஷத்துக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் போட்டுட்டு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இது நல்லா வதக்கணும். இந்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா நான் இதில் ப்ரௌன் சுகரும் நான் போட போகிறேன். மொத்தமாக நான் 1 கப் போட்டிருக்கேன். இப்போ ப்ரௌன் சுகர், இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டேட்ஸ் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். அப்போ வெல்லமோ சுகரோ நமக்கு தேவைப்படாது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே மாறாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடுறேன். அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு இது நல்லா வதக்கணும். இப்போ ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் இதெல்லாமே அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுறோம். ஸோ இப்போ நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போடுறோம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பவுலில் கூட போட்டு வச்சுக்கலாம். கட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். 2 மணி நேரம் விட்டுட்டா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா செட் ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா நல்லா செட் ஆகிடும். அதனோட பதம் கரெக்டாக இருந்ததுன்னா ஹல்வா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ட்டு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். முந்திரி நான் ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் பாதாம் வச்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஷைனிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.